உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எபிரேயர் 8:6. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை துணிகரமாய் செய்தார்கள். கடவுள் அவர்களை வழிநடத்த மோசே போன்ற தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் ஆசாரியர்களையும் அரசர்களையும் ஏற்படுத்தி கடவுள் பக்கம் திரும்பவும் பலி செலுத்தும் நிலையிலிருந்து விடுபட்டு தங்களை கடவுளிடம் ஒப்படைக்கவும் அறிவுறுத்தியும் மக்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை உலகிற்கு தந்தார். அவர் எல்லா ஜனத்தின் அக்கிரமத்தையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் புதிய மக்களாய் மாற்றப்பட்டு இருக்கின்றோம். மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என திருமறை சொல்லுகிறது. திரும்பவும் நாம் பாவம் செய்கிறதுனாலே தண்டனைக்கு தள்ளப்படுகின்றோம். தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்க கிறிஸ்து இயேசு பிதாவிடம் பரிந்து பேசி மத்தியஸ்தராயிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாலிபர் ஒருவர் மிஷனரியாக செல்கின்றேன் என்று புறப்பட்ட போது, நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்று கேட்டபோது, கிறிஸ்து எனக்கு மத்தியஸ்தராக இருந்து புது வாழ்வை தந்திருக்கிறார். எனது அக்கிரமங்களுக்காக பரிந்து பேசி மீட்டதினால் நானும் மீட்கப்பட்டேன். இதை உணர்ந்து இருக்கின்றேன். எனவே அனைவரும் இந்த நன்மையை பெற இப்பணியை தெரிந்து கொண்டேன் என அந்த வாலிபன் பதில் சொன்னான். நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்து கடவுளோடு உள்ள நமது உறவை புதுப்பித்திட மத்தியஸ்தராக இருக்கின்றார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை மீட்டெடுத்து நமக்கு புது வாழ்வினை தந்து அமைதியுடன் வாழச் செய்வார். ஜெபம். உடன்படிக்கை வாழ்வின் மத்தியஸ்தராம் ஆண்டவரே, எங்களை மீட்டெடுத்து பரலோக வாழ்வின் பாக்கியங்களை காணச் செய்யும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்.